அம்மா அதை பாருங்க, நம்ம வீட்டுல சூடான கேசரி இருக்கு. எல்லாம் உங்களுக்கே தான் சூடா இருக்குமா கேசரி. இன்னைக்கு காலையில அம்மா கேசரி செஞ்ச, அதான் அந்த கேசரி. காலையில ஸ்வீட்டோட கொண்டாடுவோம். காலை பொழுதை இன்னைக்கு ஸ்வீட்டோட கொண்டாடுவோம். அந்த இது குலோப்ஜாம் வந்து நைட்டுக்கு யூஸ் ஆகும். அந்த குலோப்ஜாம் இது இப்ப காலையில ஸ்வீட்டை கொண்டாடு. அம்மா கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன். உங்களுக்கே பார்த்தாதான் நல்லா சூடா இருக்கு. கேசரிலாம் சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கா. வாங்க எல்லாரும் கேசரி சாப்பிடலாம். நல்லா இருக்குமா. பசங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறேன். பசங்களுக்கெல்லாம் காலையில பார்த்தீங்கன்னா எல்லாம் லீவு நாள் தானே, சூப்பரா சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். நல்லா முந்திரி திராட்சை எல்லாம் சூப்பரா போட்டு நல்லா இருக்குதாங்க. இன்னைக்கு குழந்தைக்கு பிறந்தனால நம்மளாம் ஜாலியா கொண்டாடிடுவோம். அங்க வந்தாடா அவ்வளவுதானே, எல்லாருக்கும் கொடுத்தாச்சுல. இதே இருக்கு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சுமா. வாங்க நீங்களும் கொஞ்சம் சாப்பிடலாம் கேசரி. எல்லாருக்கும் கொடுத்துட்டு அம்மா என்ன பிடிக்காத சாப்பிட்றாங்களேன்னு டேஸ்ட் பார்த்தேன். அங்க கொடுத்துட்டு அந்த வந்தாங்க, எடுத்துட்டு போங்க. பார்த்து மேல பிடிங்க, சூடா இருக்கு. மேல பாய்த்தாங்க, போய் சாப்பிடுங்க. இன்னும் கிச்சன் வேலை முடியல. அம்மா கிச்சன்ல தான் நிக்கிறேன். அதுங்க சரி பசங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, காலையிலே கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனால அம்மா கொடுத்துட்டேன். குலோப்ஜாம் செஞ்சீங்கன்னா பாகு நிறுத்துறீங்களா, பாகு செய்யறீங்களா, பாகு செஞ்சு முடிச்ச பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன், பாலுக்கு கம்மியாவே கொஞ்சம் நெய் சேர்த்துருங்க. அந்த ஜீரா பாவுல நெய் சேர்த்துட்டீங்கன்னா அந்த ஜீரா வந்து திக்னஸ் கொடுக்காது. நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே ஆச்சுன்னா ஜீரா பாவு வந்து ஒரு மாதிரி திக்னஸ் ஆகும். அந்த திக்னஸ் இல்லாத நம்ம எப்படி செஞ்சோமோ ஜீரா பாவை எந்த பதத்துல நிப்பாட்டணுமோ அதே பதத்துல அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால அம்மா சொல்றேன், சின்ன டிப்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம பாவெல்லாம் ரெடி பண்ண பிறகு அது ஒரே ஒரு கொஞ்சோண்டு, இது ஜேபி போட்ட குலோப்ஜாம், கொஞ்சோண்டு நீங்க வந்து நெய்யை சேர்த்துட்டீங்கன்னா ஜீரா இருக்காது, அப்படியே இருக்கும். இதை முடிச்சுட்டு தான் அம்மா குளிக்க போறேன். எப்படி இருக்கு நம்ம வீட்டு கேசரி? வாங்க தங்கங்களே. வணக்கம். கிச்சன்ல அம்மா வேலை செய்யுறேன்.